இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் ரொம்ப ஃபேமஸான பேக்கரி. அது என்ன பேக்கரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் பேக்கர்ஸ். ஸோ இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி தான் இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கும். பட் இப்போ நம்ம என்ன ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டால் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நமக்கு என்னென்ன தெரியும், பேல்புரி, பானிபுரி, அது மாதிரி நிறைய சாட் ஐட்டம்ஸ் நமக்கு தெரியும். பட் இந்த கடையில் என்னென்ன சாட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் மஞ்சூரியன். ஸோ அது அந்த டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி சாப்பிடுவோம். இந்த காளான்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடி அதனால வரது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பேச்சு கண்டன ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல்புரி. டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். மற்ற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பட்டாணி தான் அதிகமாக இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. பட்டாணி சுண்டல்லாம் நிறைய போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. பொரியெல்லாம் கூட ரொம்ப சவச்சவன்னு இல்லாமல் நீட்டாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப காரம் இல்லை. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. பொதுவாகவே இந்த கடையில் வந்து இதுதான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயம். நீங்களும் மறக்க மாட்டேன். இந்த மழை பெய்யுற டைமில், ஈவினிங் டைமில், அதுவும் ஈவினிங் டைம்லனா செம்மைங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு காம்பாவை அடிச்சுக்கவே முடியாது. செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் ஃப்ரை. இந்த காளான் ஃப்ரை அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்கிறத விட யூத்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த கடை வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்டேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்து ரொம்ப மோஸ்ட் விசிட்டட் பிளேஸாக கூட இந்த பிளேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய சாட் ஐட்டம்ஸ் நமக்கு கிடைக்குது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கிறதுனால இங்கே வந்து கண்டிப்பாக இப்போ வந்து கிராமத்துலலாம் இருந்து டவுனுக்கு ஏதாவது வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த கடையை விசிட் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே. இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷும் கூட. எப்போவுமே வந்து நான் வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இது. எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காரமும் அதிகமாக இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காளான் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்.
ஸ்வீட் அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அது குழந்தைங்களுக்கும் சொல்லவே வேணாம். அதை விட எனக்கு வந்து ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா. இந்த கடையோட ஒரு எப்படி சொல்கிறது ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து சாட் ஐட்டம்ஸ் அடுத்து மக்கள் வந்து இந்த ஸ்வீட்டை தான் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. இது வந்து எப்படின்னா சுட சுட அவங்க செஞ்சு வந்த உடனே வந்து இது வந்து அதிகமாக மூவ் ஆகக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கடையில். ஸோ நாங்கள் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர். இந்த நெய்யோட வாசனையெல்லாம் அதிகமாக இல்லாமல் லைட்டாக சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே வாயில் போட்டோன்னா அப்படியே கரைஞ்சி போகுது. வாங்காமல் போயிடாதீங்க, ஏன்னா அந்த அல்வா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரி, இதை நானே வேறு கால் பண்ணிட்டேங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாவம் கேமராமேன்லாம் பாவம். பட் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கேமராவில் காமிச்சிட்டு நாமளே சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் மில்க். இது வந்து என்ன சொல்கிறது, எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஏன்னா டீ, காஃபி அதுக்கு அடுத்து என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க். ஸோ இது வந்து ஹாட்டாகவும் சாப்பிட்லாம், சில்லுன்னு சாப்பிட்லாம். பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஹாட்டாக சாப்பிட்றது. இன்றைக்கி எண்ட் ஆஃப் த விளாக் வந்துட்டோம். எனக்கு வந்து இன்றைக்கி சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் இந்த கடைக்கு இன்னும் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நான் சொன்ன டிஷ்ஷும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.